ஒரு ஊரில் ஆட்டிறைச்சி கடை இருந்ததாம். அந்த கடையின் முதலாளி தினமும் கடையை சரியாக மூடும் சமயம் ஒரு நபர் வருவாராம். முதலாளி மூளை இருக்கிறதா என்று கேட்பாராம். அதற்கு முதலாளியோ மூளை இல்லை என்று சொன்னதும், என்ன முதலாளி, இன்னைக்கும் உங்ககிட்ட மூளையே இல்லையா அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிடுவாராம். இப்படி தினமும் நடந்துகிட்டு இருந்துதான். இது அந்த முதலாளிக்கு மிகவும் அவமானமா இருந்துதான். அத பத்தி தன்னுடைய நண்பர்கிட்ட அவரு சொன்னாராம். இதை கேள்விப்பட்ட அவருடைய நண்பர் ஒரு நாளைக்கு கடைக்கு வந்தாராம். வழக்கம் போல அந்த நபர் வந்து முதலாளி கிட்ட, முதலாளியே மூளை இருக்கா அப்படின்னு கேட்டதும் அதற்கு அந்த நண்பர் சொன்னாராம், இதுவரைக்கும் வந்த அனைவருக்கும் மூளை இருந்தது, ஆனா துரதிருஷ்டவசமா உனக்கு தான் தம்பி மூளை இல்ல அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட அந்த நபருக்கு ரொம்ப அவமானமா இருந்துதான். அன்றையிலிருந்து அந்த கடை பக்கம் அவர் தலை காட்டுறதே கிடையாதாம். இந்த கதையில வர்றது போலதான் நாம மற்றவங்களுக்கு என்ன கொடுக்கிறோமோ அதுவேதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். நாம் யாருக்கு கொடுக்கிறோமோ அவங்களேதான் நமக்கு அதை திருப்பி தரணும் அப்படின்றது கிடையாது. ஏதோ ஒரு வழியில அது நம்ம கிட்ட வந்து சேரும். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. எனவே மற்றவர்கள் கிட்ட பணிவாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ள